வெல்கம் டு லேர்ன் பாசிட்டிவ். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற வீடியோ பார்த்தீங்கன்னா டிட்டர்மைன் த ஆங்கிள் பிட்வீன் டூ ஈக்குவல் ஃபோர்ஸஸ் எஃப். ஸோ எஃப்னு சொல்லி ரெண்டு ஃபோர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ வென் த ரிசல்டன்ட் இஸ் ஆர் ஈக்குவல் டு எஃப் பை டூ. ஸோ நம்ம கண்டுபிடிக்க சொல்லியிருக்கிறது ஒரு ஆங்கிள் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இப்போ நமக்கு கொடுத்துருக்க கிவன் என்னன்னு பார்ப்போம். ஸோ கிவன் வந்து ரெண்டு ஃபோர்ஸ் சொல்லியிருக்காங்க. அப்போது ஒரு ஃபோர்ஸ் வந்து பி, இன்னொரு ஃபோர்ஸ் வந்து கியூ. இந்த ரெண்டு ஃபோர்ஸோட வேல்யூமே பார்த்தீங்கன்னா எஃப் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ரெண்டாவது ரிசல்டன் கொடுத்துருக்காங்க ஆர் ஈக்குவல் டு எஃப் பை டூ. ஸோ ஃபைண்ட் என்ன கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆங்கிள் பிட்வீன் த டூ ஃபோர்ஸஸ். அப்போ ஆங்கிள் பிட்வீன் டூ ஃபோர்ஸஸ்னால் ஆப்வியஸாக தீட்டா. இதுதான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். சரிங்களா? ஸோ சொல்யூஷன் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஃபார்முலா நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும். ஆர் ஸ்கொயர் ஈக்குவல் டு பி ஸ்கொயர் ப்ளஸ் கியூ ஸ்கொயர் ப்ளஸ் 2pq cos theta. இப்போ ஆரோட வேல்யூ நம்மளுக்கு தெரியும் f by 2. ஸோ f by 2 ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு pக்கும் qக்கும் f தான். அப்போது இங்கே f ஸ்கொயர் ப்ளஸ் f ஸ்கொயர் ப்ளஸ் 2 இன்ட்டு f இன்ட்டு f இன்ட்டு cos theta. ஸோ f ஸ்கொயர் வந்து f ஸ்கொயர் 2 ஸ்கொயர் 4 equal to f square plus f square 2f square plus 2 into f 2f square cos theta. இப்போ நம்ம பார்த்தோம்னா இந்த ஈக்குவேஷனில் நம்மளுக்கு இருக்கிறது ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா எஃப் வந்து இங்கே காமனாக இருக்குது. அப்போது அந்த எஃப்ஐ வந்து நம்ம வெளியே எடுத்துடலாம். சரிங்களா? வெளியே எடுத்தோம்னா நம்மளுக்கு வர்றது என்னன்னு பார்ப்போம். ஸோ இதை ஈக்குவேஷன் 1ன்னு வச்சுக்கிறேன். So divide equation 1 by f square. So f square ஆல் நான் டிவைட் பண்ணுறேன் ஈக்குவேஷன் அப்படின்னா நம்மளுக்கு என்ன வரும்னு பார்த்தோம்னா ஸோ f square by 4f square. ஸோ இங்கே 4ல் f square கீழே ஆட் பண்ணிடுறேன். ஈக்குவல் டு 2f square by f square plus 2f square by f square cos theta. ஓகேங்களா? இப்போ f square ஒன் டைம், இந்த f square ஒன் டைம், f square ஒன் டைம். அப்போ ரிமைனிங் இருக்கிறது பார்த்தீங்கன்னா 1/4 ஈக்குவல் டு 2 + 2 cos theta. ஓகேங்களா? இப்போ இந்த வேல்யூல வந்து நான் 2 மட்டும் தனியாக வந்து வெளியே எடுக்கிறேன் காமனாக. அப்போ 1/4 ஈக்குவல் டு 2 காமனாக எடுத்தேன்னா 1 + cos theta. ஸோ இங்கே இருக்கிற 2 வெளியே வந்துருச்சு. அப்போ இங்கே 1, 2 × 1 2. அப்போ 2 × இங்கே 1 இருக்கிறதா இருக்கும். அப்போ 2 × 1 2 cos theta. அப்போ அந்த 2வையும் வெளியே எடுத்துருக்கேன். ஓகேங்களா? இப்போது மல்டிப்ளைல இருக்கிற 2 ஈக்குவல் டு இந்த பக்கம் தான் டிவைட் ஆகும். அப்போ 1/4 × 2 ஈக்குவல் டு 1 + cos theta. அப்போ இதோட வேல்யூ 1/8 ஈக்குவல் டு 1 + cos theta. ஓகேங்களா? இப்போ இந்த 1 இந்த ஈக்குவல் டு இந்த பக்கம் வந்தது அப்படின்னா 1/8 minus 1 equal to cos theta. ஓகேங்களா? ஸோ நான் இந்த கிவன் டேட்டா வந்து அழிச்சிடுறேன். அழிச்சிட்டு அதில் இருக்கிறத இங்கே ஃபைண்ட் பண்ணுவோம். ஸோ 1/8 minus 1 equal to cos theta. இப்போ இந்த வேல்யூ பார்த்தீங்கன்னா இங்கே டிவைட் பண்ணுறதுக்காக நம்ம இது 1/1 இருக்கிறதா அர்த்தம். அப்போது இன்ட்டு 8 × 8ன்னு சொல்லி ஆட் பண்ணிக்கிறோம். அப்போ 8/8. ஓகேங்களா? அப்போ 8/8னாலும் நம்மளுக்கு அடித்தா 1 தான் வரப்போகுது. அப்போது அதனால் இதோட வேல்யூ என்ன பண்ணாலும் 1 தான் போது நம்ம விதமாக போட்டுக்கலாம். அப்போது 1/8 minus 8/8 ஈக்குவல் டு cos theta. அதாவது இந்த 8/8 எப்படி இருந்துச்சுன்னா 1 × 8 1 × 8. ஓகேங்களா? 8/8னாலும் 1 தான். அப்போ 1ன்ற வேல்யூ நம்மளுக்கு கிடச்சிரும். ஸோ கீழே பேஸ் ரெண்டுமே வந்து 8 காமனாக இருக்குது. அப்போ 1 - 8 ஈக்குவல் டு cos theta. அப்போ 1 - 8னா -7/8 cos theta. ஓகேங்களா? இப்போ -7/8ஓட வேல்யூ பார்த்தீங்கன்னா -0.875
ஈக்குவல் டு காஸ் தீட்டா. அப்போ தீட்டா மட்டும் அந்த பக்கம் வச்சுட்டு காசு இந்த பக்கம் எடுத்துருந்தோம்னா காஸ் இன்வர்ஸ் -0.875 ஈக்குவல் டு தீட்டா. அப்போ தீட்டாவோட வேல்யூ நம்மளுக்கு வந்திருக்கு ஆன்சர் 151.04 டிகிரி. ஸோ நம்ம ஆங்கிள் வந்து எவ்வளோன்றதை கண்டுபிடிச்சிட்டோம். ஓகேங்களா, இந்த ஃபோர்ஸ்க்கான ஆங்கிள் பார்த்தீங்கன்னா 151.04 டிகிரி. தேங்க்யூ.